அறிவியல் ஆக்கவும் பயன்பட்டிருக்கு, அழிக்கவும் பயன்பட்டிருக்கு. அந்த வகையில நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அறிவியலால எத்தனையோ வேலை வாய்ப்புகள், எத்தனையோ விஷயங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு, அதை ரீப்ளேஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய விவசாயத்தை எங்கேயாவது அழிச்சிருமோ அப்படிங்கிற பயம் ஒரு விவசாயிக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதோட இன்னொரு பக்கம் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அறிவியல் அழிக்கவும் பயன்பட்டிருக்கு, ஆக்கவும் பயன்பட்டிருக்கு. ஆனா எந்த மாதிரியான புது விஷயங்கள் ஆகட்டும், நல்ல விஷயங்கள் ஆகட்டும், யூஸ்ஃபுல்லான அருமையான விஷயங்களை நம்ம எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளுக்கு சாதகமாக்கிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா புத்திசாலித்தனமா யோசிச்சோம் அப்படின்னா விவசாயத்துக்கு ஒரு தோழனா அறிவியல் கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அப்படி இந்த விவசாயத்துல நுழைஞ்ச ஒரு பயங்கரமான டெக்னாலஜி வச்சு எப்படி எல்லாம் விவசாயம் பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு 4-5 டெக்னாலஜியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரியும் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சோ டக்குனு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வெல்கம் டு பாஸ்வாலா ஃபார்மிங் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். ட்ரெடிஷனல் ஃபார்மிங்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய விவசாயத்துக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவியலை பயன்படுத்தி டெக்னாலஜிக்கலா பண்ணக்கூடிய அந்த விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நிலத்தை தயார் பண்றது, நீர்ப்பாசன வசதி, இந்த நம்ம ஆடு மாடெல்லாம் ஓட்டி அந்த மண்ணை தயார் பண்றது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் ஃபார்மிங்ல நம்ம இன்னைக்கு கூட பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல எப்படி விவசாயம் பண்றாங்கன்னா, ஒரு விதை போடுறதுக்கும் ட்ரோனை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. அதே மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஃபர்டிலைசர்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதையும் ட்ரோன் வச்சு இந்த இடத்துல மட்டும் தெளிச்சா போதும், அதை சென்சார் பண்ணி பண்றாங்க. சென்சார்ஸ் யூஸ் பண்றாங்க, மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த டைமுக்கு தண்ணி ஊத்துனா போதும், இந்த டைமுக்கு தெளிச்சு விட்டா போதும் அப்படின்னு பயங்கரமான டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ இதுதான் வித்தியாசமே. மேன் பவர் இல்லாம ஆள் கூலியை குறைக்கவும் அதே மாதிரி நேரத்தை குறைக்கவும் தான் இந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது ஒரு 5-6 டெக்னாலஜியை பத்தி தான். ஸோ முதல்ல AI பேஸ்ட் ட்ராப் கேமராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரா தான், வேற ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு உங்க வயல்ல மிருகங்கள் நைட் ஆனா வந்துருதுப்பா, யானை எல்லாம் வந்து அப்படியே பயிரெல்லாம் மிதிச்சு நாசம் பண்ணிட்டு போயிருது, மற்ற விலங்குகள் எல்லாம் வருது, இந்த நேரம் காவ காத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி சில சம்பவங்களும் நடந்திருக்கு. ஆனா இந்த AI பேஸ்ட் ட்ராப் கேமராஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட விலங்குகளா இருந்தாலும் சரி, வயலுக்குள்ள அந்த பவுண்டரிக்குள்ள என்ட்ரி ஆகுது, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுதாமா. அது மட்டும் கிடையாது, கிராப் தீவ்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பயிர்களை நாசம் பண்றதுக்குன்னு ஏதாவது திருடங்கள் வர்றாங்க அப்படின்னா கூட அதையுமே டிடெக்ட் பண்ணி உங்க போனுக்கு ஒரு அலாரம் மாதிரி கொடுக்குதான். அந்த அலாரத்தை கேட்ட உடனே உங்களுக்கு ஓகே வயல்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க அது எந்த ஆபத்தும் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு அலர்ட்டை கொடுக்கறதுனால நீங்க பெரிய ஆபத்தை வந்து தட்டி காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த AI பேஸ்ட் ட்ராப் கேமராஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து இந்த US, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள்ல ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு கம்பல்சரியான ஒரு விஷயமாவே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது பொதுவா நம்ம வீட்டு பக்கம் கேமரா அப்படிங்கிறது ஒண்ணு இப்ப எல்லா பக்கமும் வந்துருச்சு. ஆனா இந்த AI பேஸ்ட் அலர்ட் கொடுக்கக்கூடியது, அலாரம் கொடுக்கக்கூடியது எல்லாமே ஒரு அடுத்த லெவல் டெக்னாலஜின்னு வச்சுக்கலாமே. சோ இது வந்து இப்ப காமனா வந்துகிட்டு இருக்கிறதா ஒரு பெரிய விஷயம். அடுத்த டெக்னாலஜி எதுன்னு பாத்தீங்கன்னா, AI ஃபார் சாயில் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அனாலிசிஸ். இப்பெல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு லோன் வேணும், இல்ல நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்றது என்ன, அந்த மண் எடுத்து இது எப்படி இருக்கு, ஈரத்தன்மை எப்படி இருக்கு, சத்து எப்படி இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம லேப் டெஸ்ட் பண்ணுவோம். இல்ல சில பேர் கையில் எடுத்து பார்ப்பீங்க, எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. ஆனா அந்த லேப் டெஸ்ட் கொண்டு போய் கொடுத்து அது ரிப்போர்ட் வந்து அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஹபா அப்படிங்கிறதுனால இந்த ஒரு டெக்னாலஜி வந்தாச்சு. போன்லயே என்ன பண்றாங்களாமா, அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அந்த மண்ணை போட்டோ எடுத்து அந்த போட்டோலயே உங்களுக்கு வந்து இந்த மண்ணுல இரும்பு சத்து இருக்கா, ஊட்டச்சத்து இருக்கா, அந்த சத்து இருக்கா, இந்த சத்து இருக்கான்னு எல்லாம் வந்து பிரிச்சு அக்கு வேற ஆணி வேற கொடுத்துருதாமா. இந்த மண்ணு சிறந்தது இல்ல சிறந்தது கிடையாது, இதுல சத்தே இல்லை அப்படிங்கிறத. இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நீங்க ஒரு விவசாயியா சொல்லுங்க, மண்ணை தொட்டு பார்த்து நீங்க வந்து அதை வந்து லேப் டெஸ்ட் கொடுத்து அதுல வர்ற ரிப்போர்ட்டை வந்து எஃபிஷியண்டா இருக்குமா, இல்ல இந்த மாதிரி டெக்னாலஜி போக போக இது வந்து ரொம்ப டைம் கன்சூமிங்கிறாங்க, இது வந்து செலவாகாதுங்கிறாங்க, இது
வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக சொல்லுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு டெக்னாலஜி வந்ததுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. அதுலேயும் ரொம்ப அக்யூரசி இருக்கிறதுனால இது டைம் கன்சியூமிங்காக இருக்குது. எனக்கு வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்போ விவசாயம் பண்ணணும், இந்த இடத்துல நான் இந்த ஒரு சின்ன இடத்துல இப்படி விளைச்சல் போட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து ப்ராசஸ் முடியுதுன்னு சொல்லி இப்படி ஒரு சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஆனால் இது ஒரு டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் விவசாயிகள் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா பக் சென்சார். இது வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். எப்படின்னு பாருங்க, நம்ம விவசாயம் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஒரு பெரிய தலைவலி எதுன்னு பாருங்க, பூச்சி தொல்லை. அதுக்கப்புறம் எப்படா பூச்சி பிடிக்கும், எப்படா நான் வந்து அதை பாதுகாக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த பக் சென்சார் அப்படின்னு நான் சொன்ன இந்த டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, விவசாய நிலத்தில் பயிர் விளைச்சலெல்லாம் நல்லா விளைஞ்சு வர்றப்போ பூச்சி தொல்லைகள் வரும் இல்லையா, அந்த டிவைஸ் வந்து இந்த சத்தத்தை வச்சே பூச்சி இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணி சொல்லிடுமா. அதுதான் பக் சென்சார். ஆமா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது எதுக்காக ஒரு கண்டுபிடிச்சாங்க, இது எதுக்காக இந்த ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. பூச்சிகள் நிறைய ஆகி அது அப்புறம் நம்மளுக்கு கண்ணில் தட்டுப்படுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் ஐயோ பூச்சி தொல்லை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்ம வந்து அவ்வளவா தீவிரமாக போய் கவனிச்சுறது கிடையாது. ஸோ இந்த ஒரு சென்சார் என்ன பண்ணுது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பூச்சிகள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு அலர்ட்டை கொடுத்துருதாமா. அதுதான் இந்த பக் சென்சார். அதுவும் சவுண்டை வச்சே அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெக்னாலஜி. அதுவும் குறிப்பிட்டு இந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு இது எந்த மாதிரி பூச்சி, இது ஆபத்தானதா இல்லை இது நம்ம நண்பன் தானா அப்படிங்கிற மாதிரியான இதையும் கண்டுபிடிச்சிருந்தா பாருங்க. அடுத்ததா இப்ப நம்ம வந்து டெக்னாலஜி வந்து காது ஆடியோ சவுண்ட் சென்சார் பார்த்தோம். அதே மாதிரி கேமரா வச்சு உருவங்களை கண்டுபிடிச்சு என்னென்ன நோய் வருது, யாரு திருட வர்றா, யாரு வந்து பயிரை வீணாக்க வர்றா அப்படிங்கிறது எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பார்த்தோம். ஆனா டெக்னாலஜி மோந்து பார்க்குமா, வாசத்தை பார்த்து அது வந்து ஏதாவது சொல்லுமா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா அதுவும் வந்தாச்சு. ஈனோஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பயிர்ல நம்ம விளைச்சல் போட்டிருக்கிற அந்த ஒரு செடிகள் எல்லாமே வந்து நோய் வருதுன்னு வச்சுக்கலாம். பூச்சி தொல்லை ஒரு பக்கம் இருக்கட்டும், நோய் வருது, செடி வந்து காஞ்சு கீழே விழுந்துருது இல்லை அழுகி விழுந்துருது அப்படிங்கிற மாதிரியான சில நோய் வருது அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாசத்தை வச்சு அந்த சென்சார், இந்த ஈனோஸ் டிடெக்டிவ் சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருந்தாமா. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து விளைச்சல் போட்டு அந்த இடத்துல இந்த மிஷினை வந்து ஒரு செப்பரேட்டாக அதுக்குன்னு இடம் கொடுத்து வச்சிடறப்போ எப்படி வாசத்தை கலெக்ட் பண்ணுதுன்னா ஒன்றும் கிடையாது, அந்த அட்மாஸ்பியரில் வரக்கூடிய அந்த ஒரு சில காம்போனன்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுது. அந்த பேனலை வச்சு டிடெக்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இது. இது மூலயமா செடி கொடிகளுக்கு நோய்வாய்ப்படாமல் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி இது ஒரு அருமையான ஒரு டிவைஸ், அருமையாக உதவி செய்யக்கூடிய ஒரு டிவைஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த வைன் யார்டு மாதிரியான இடங்கள்ல இந்த திராட்சை பழம்லாம் விற்கிறாங்க, திராட்சை பழம் விளைச்சல் பண்ணக்கூடிய அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு இதையை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதாவது அழுகி இருக்கு இல்லை ஏதாவது நோய்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதை வந்து அர்லி ஸ்டேஜஸ்லேயே கியூர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு டிவைஸை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்ததா ரோபோ பீஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஃபார் பாலினேஷன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மலருக்கு மகரந்த சேர்க்கை நடக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து இன்னொரு இடத்துல பூ பூக்கும், காய் காய்க்கும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை பண்ணுறது யாரு? தேனீக்கள் தான். தேனீக்களோட எண்ணிக்கை வர வர கம்மியாயிட்டே இருக்கு. நம்ம தோட்டத்துக்கு தேனீக்கள் வர மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சில கவலைகள் எல்லாமே இருக்கு. பூ பூக்க மாட்டேங்குது, காய் காய்க்க மாட்டேங்குது அப்படிங்கிற எல்லாமே ஒரு கன்சர்ன் தான். இதை போக்குறதுக்கு ரோபோ பீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டெக்னாலஜியை வந்து இப்போதான் வந்து ஸ்டார்டிங்கில் உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம எந்திரன் படத்தில் வர்ற மாதிரி சின்னதாக ஒரு தேனி ரோபோ அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ப்ராப்பராக நம்ம சொன்ன இடத்துல இத்தனை இடத்துல மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டடாக மகரந்த சேர்க்கை பண்ணக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு ரோபோ பீ தான் இது. ஸோ இது வந்து இன்னும் அவ்வளோ இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிய நிலம் இருக்குது, அவ்வளோ அதிகமான நிலம் இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பயங்கர பெருசாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பி ரோபோ பி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பயங்கர காஸ்ட்லிங்கிறதுனால அப்பேற்பட்ட லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறவங்க தான் வந்து இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான காசு நல்லா பார்க்க முடியும். சிறு குறு விவசாயிகளுக்கு நம்ம நண்பன் தேனி இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். ஆனால் இது ஒரு டெக்னாலஜி தான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஃபியூச்சரில் தேனீக்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக எல்லாம் அவைலபிளாக மாறுறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் திடீர்னு மொட்டை மாடியிலிருந்து வெளியில் வரீங்க, செடியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ரோபோ பி வந்து அங்கே மகரந்த சேர்க்கை பண்ணிட்டு இருக்கிறப்ப எப்படி இருக்கும் பாருங்க. இது ஒரு காலகட்டம் கண்டிப்பாக வரும். அந்த காலத்துலலாம் நம்ம வந்து இந்த டச் ஸ்க்ரீன் ஃபோன் வருமா வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலம் போய் இப்போ எல்லாத்துக்கையிலும் ஒன்று இருக்கிற மாதிரி இந்த ஒரு டெக்னாலஜியும் ரொம்ப ஈஸியாக பரவும் அப்படிங்கிறதுக்கான எல்லா இதுவும் சிம்டம்ஸும் இப்போதே தெரியுது. ஸோ இதுதான் இன்னொரு டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து
நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் போக இந்த மாதிரி சில நுணுக்கமான விஷயத்துக்கும் இப்போல்லாம் டெக்னாலஜி வந்துருச்சு அப்படிங்கிறதா ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலைகளுக்கு ஏஐ டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஏஐ அப்படின்னா என்ன தெரியுங்களா? இப்போ சாதாரணமாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டெக்னாலஜிலேயே இந்த ஏஐ சாஃப்ட்வேர்ஸை இன்டிகிரேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு மனுஷன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிற தேவையான ஆட்டோமேஷன் பண்ணுது. அதே மாதிரி அதை ஈஸியாக பண்ணி கொடுக்குது. நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் மேலே அதை வந்து வேலையை சுலபமாக முடிச்சு கொடுக்குது. அப்படிங்கிறதான் இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு அறிவியல் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அழிவை உண்டாக்கிறோம் அப்படிங்கிற பயத்தை தாண்டி இவ்வளோ உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே சரிதான். ஆனால் இந்த ஒரு வேலையை மனுஷன் செஞ்சாதான் அதுக்கான ஒரு மனசு திருப்தியும் அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு இது வந்துகிட்டு இருக்கும். ஆனால் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். மனுஷன் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்மார்ட் ஃபார்மிங்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோட்டில் தான் நம்ம எல்லாருமே இப்போ இருக்கோம். கம்ப்ளீட்டாக நம்ம யாருமே அந்த பக்கம் போக கிடையாது. கம்ப்ளீட்டாக இன்னும் யாருமே அதையும் பண்ணிக்கிட்டு இருக்கவும் கிடையாது. ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு இதுக்கு வரும். நம்ம எல்லாருமே ஒரு ப்ராப்பரான ஸ்டேஜில் ஓகே இது நான் இதுக்காக பயன்படுத்துகிறேன், இந்த ஒரு டெக்னாலஜி நான் இதுக்காக பயன்படுத்துகிறேன், மற்ற வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கே இப்போ இருக்கும். ஆனால் இந்த டெக்னாலஜியை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆபத்தாக நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களா, இல்லை இது ரொம்ப காஸ்ட்லிப்பாக இதெல்லாம் அமலுக்கே வராது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா, இல்லை இது எல்லாம் வந்தால் தான் நல்லா இருக்கும், நம்மளுக்கு வந்து விவசாயத்தை இன்னும் லாபகரமாக இதெல்லாம் வச்சு தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதில் எஃபெக்டிவ்னஸ் மனுஷன் பண்ணுற அளவுக்கு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாபிக்ஸ்க்கு ஐடியாஸ்க்கு அதை விட முக்கியமாக உங்ககிட்ட அனுபவசாலிகளோட பேசி நான் இன்னும் பல அட்வைஸை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.